வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 68,843 கனஅடியிலிருந்து 71,777 கனஅடியாக அதிகரிப்பு. தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் அதிகளவில் வெளியேற்றப்படுவதால் நீர்வரத்து உயர்வு. மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க விடிய விடிய கிரிவலம் சென்று வழிபாடு. கிரிவலம் முடித்துக் கொண்டு சொந்த ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். பக்தர்களின் வசதிக்காக ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை. செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஒருமையில் பேசி தரக்குறைவாக நடத்திய நடத்துனரின் வீடியோ வைரல். போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டம். 5 மணி நேரமாக காத்திருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவலர்களிடம் வாக்குவாதம். ஒரு பயணம் கிளம்ப முடியல. எல்லாம் எம்மா குட்டிங்க பாருங்க, எல்லாம் தூங்கறதுல கொண்டாந்து மடியில போட்டு எல்லாம் ஜனங்கள் உட்காந்து கிடக்குது. பாவமா இருக்குது. ஒரு பால் கூட வாங்க முடியல. ஓடி போய் பஸ் வருமா நிலையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்குது. எதுக்கு சார் இந்த பஸ் வண்டி? எங்களுக்கு அனுப்புறது கிடையாது. தேவையில்லாத ஊருக்கு தான் பஸ்ஸுங்க வருது. அதுவும் வர திருவண்ணாமலை இன்னைக்கு கிரிவலம் இருக்கட்டும் சார், வேணான்னு சொல்ல. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேட்டரி வாகனங்கள், இணைப்பு பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் பயணிகள் அவதி. கூட்டம் அலைமோதும் நிலையில் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு நடந்தே செல்லும் அவல நிலை. பௌர்ணமி தினம் என்பதால் திருவண்ணாமலைக்கு அதிக அளவில் செல்லும் பேருந்துகள். பிற பகுதிகளுக்கு பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் நடைமேடையிலேயே படுத்து உறங்கும் அவலம். வார விடுமுறை பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஊரப்பாக்கம் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை. 5 செல்போன்கள், லேப்டாப், வங்கி ஆவணங்கள் பறிமுதல்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் டெல்லியில் இன்று கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் தியாகிகள் தினம் என்ற பெயரில் பேரணி நடைபெற உள்ளதால் அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு திமுகவில் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. குழுவில் உதயநிதி ஸ்டாலின், கே.என். நேரு, ஆர்.எஸ். பாரதி, ஏவவேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 70,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 54,000 கனஅடியாக குறைவு. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 6வது நாளாக தடை நீட்டிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு மாஞ்சோலை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக அம்பாசமுத்திரம் கோட்ட துணை இயக்குநர் அறிவிப்பு. வார விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன், தரங்கம்பாடி சீதாள தேவி மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு. நெல்லை அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் தொடர் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ், லைகா கோவை கிங்ஸ் அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சேலம் ஸ்பார்டன்ஸ்.